ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது நம் அனைவருக்குமே ஒரு நம்பிக்கையையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அதே போல ஒரு எச்சரிக்கையையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், ஓசாயா இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்திற்கு அழைப்பை விடுகின்ற செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் தான் போன போக்கில் அவர்கள் சென்ற ஒரே காரணத்தினால் முதலில் ஆண்டவர் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகின்றார். மனம் மாறுங்கள். ஒருவர் மனம் மாறினால் அவர்கள் எவ்வாறு ஆசீர்வாதத்தை பெறுவார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் மனம் மாறி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் இறைவனின் பார்வையில் பனி போல் இருக்கும். எவ்வாறு கதிரவன் எழுந்த பிறகு அந்த பனி உருகி, அதே போல இறைவன் நம்மை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய பாவ கரைகள் அனைத்தும் மன்னித்து நம் மீது பரிவு கொள்வதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த மன்னிப்பை பெற்றவர்கள் லீலி மலர் போல மலர வேண்டும், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பார்கள், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒளிவ மரம் போல் இருக்கும் என்பதை மிக தெளிவாக கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த லெபனன் மரம் மலைப்பகுதியில் கரடுமுரடான பகுதியில் உயர்ந்த மரமாக இருப்பதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறிவார்கள். அது மட்டுமல்லாமல் ஒளிவ மரம், அதிலிருந்து வருகின்ற எண்ணெய் அநேக மக்களுக்கு குணப்படுத்தும் மருந்தாகவும் இறைவனின் ஆவியை பெற்றுக்கொள்ள இதனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு மருந்தாகவும் செயல்படுவதை பார்க்கின்றோம். அதே போல நாமும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக நாமும் பிறருக்கு ஒளிவ மரமாகவும் லெபனோனின் மரமாக உயர்ந்து காணப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோமா? அந்த மன்னிப்பை பிறருக்கு கொடுப்பவர்களாக நாம் இருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி வழியாக நமக்கு கூறுவது, நாம் அனைவருமே இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதை போல நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பிடுகின்றார். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. இருந்தாலும் என் மகனே மகளே, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை இந்த உலகின் மக்கள் பல்வேறு துயரத்தில் ஈடுபட செய்வார்கள். அரசர்கள் முன்னிலையிலும் தலைமைச் சங்கத்தின் முன்னிலையிலும் உன்னை ஒப்புவிப்பார்கள். அங்கு நீ என்ன பேசுவது, என்ன செய்வது என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய ஆவியின் வல்லமையினால் நீ என்ன பேச வேண்டும், எப்படி பேசுவது என்று நான் உங்களுக்கு கொடுப்பேன். தூய ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அவர்கள் அதன் வழியாக நீங்கள் என்ன பேசுவது என்று இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை மிக தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் மீது மிகுந்த விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கின்றோமா? இன்றைய இறை வார்த்தை, இன்றைய திருப்பலியில் நம்மை அழைப்பது ஒரே காரணம்தான். ஆண்டவரிடம் செல்லுங்கள். நம்முடைய பாவ செயலில் இருந்து விட்டுவிட்டு இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இறைவனிடம் வாருங்கள். ஆண்டவரிடம் இது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார் என்ற செய்தியை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோமா? எப்போது நாம் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்போது இறை பிரசன்னத்தை நற்கருணையில் உணர முடியும். எப்போது ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்போது ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை உற்று நோக்குவோம்.
நம்முடைய கண்கள் அனைத்தும் இறைவனை உற்று நோக்குவோம். இந்த உலக காரியங்கள் அல்லது உலக ஆசைகள், உலக இன்பத்தில் நாம் மூழ்கிவிட மாட்டோம். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நற்கருணையை வாங்கும் பொழுகின்ற பொழுது இறைவன் என்னோடு வருகின்றார், என்னோடு கலந்து ஒன்றாக இணைகின்றார் என்பதை நாம் உணர முடியும். அப்படி நாம் உணர்கின்றோமா? இறைவார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு நிலை வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறைவன் நல்ல செய்திகளையும் நல்ல வார்த்தைகளையும் நமக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனை நாம் உணர்கின்றோமா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த திருப்பலியின் வழியாக தூய ஆவியின் வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இறைவனை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பணியிடங்களிலும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.